ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம வானதி இருந்துட்டு நேரா பாண்டியனோட வீட்டுக்கு வந்து நிக்கிறாங்க. அங்க நடேசன் இருந்துட்டு என்னம்மா இது பேகம் கைமா வந்து நின்றுட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னை மன்னிச்சிடுங்க அங்கிள், எனக்கு அந்த வீட்டில் இருக்க சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எல்லாரும் போட்டு என்னை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. முக்கியமாக என் அண்ணனும் என் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு பாண்டியோட பேரை சொன்னாவே என்னை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. பாண்டியை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி நம்ம வானதி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா வந்து நிற்கிறாங்க. என்ன வானதி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னால் முடியலங்க, அந்த வீட்டில் என்னால் போராடிட்டு இருக்க முடியல, என்னை பட்னியாக போடுறாங்க, கதவை லாக் பண்ணி விட்டுறாங்க, பாண்டி கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டு உடச்சி விட்டுறாங்க. ஆனால் எனக்கு எல்லாமே பாண்டி தாங்க. பாண்டியோட பேரை சொன்னவே என்னை அத்தனை அடி அடிக்கிறாங்க. இதுக்கு மேலே அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியல, தயவு செஞ்சு இந்த வீட்டில் இருக்க எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வானதி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் என்ன அங்கிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து கேட்கவும், இந்த பிள்ளை பாண்டியை தேடி அத்தனை பேரை எதிர்த்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கு, வந்த மகாலட்சுமியை எப்படிம்மா வெளியே அனுப்ப முடியும், பேசாமல் பாண்டிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஏற்கனவே நான் சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால சேரன் அண்ணனுக்கு இன்னுமே கல்யாணம் ஆகவே இல்லை, இப்போ உடனே பாண்டிக்கு பண்ணா அண்ணனோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவன் தலையெழுத்து எப்போ நடக்கணுமோ நடக்கட்டும், இப்போ நம்ம வானத்தை உள்ளே கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி வந்து முடிவு எடுக்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது, வானதிக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் நடக்குமா இல்லையன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.